ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சண்டே. இன்றைக்கி நம்ம வீக்கெண்டில் என்ன ஒரு ஹெர்பல் பார்க்க போகிறோம்னா, நம்ம சொடக்கு தக்காளியை பார்க்க போகிறோம். இதுதான் சொடக்கு தக்காளி. இந்த சொடக்கு தக்காளி வைட்டமின் பி இது அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புல ஆரோக்கியம் ரொம்ப தேவைங்கிறதுக்கு இந்த வைட்டமின் பி தான். அது இந்த சொடக்கு தக்காளியிலேருந்து அதிகமாக இருக்குது. இதனுடைய முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர், அதாவது புற்றுநோய், அப்புறம் கட்டி, அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி. இதை எப்படி பயன்படுத்தணும்னா, இது எப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்ரு எடுத்துக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த சொடக்கு தக்காளி இலையை நறுக்குன இலையை அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அது ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கேன்சர், அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை நோய் அதாவது டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்க்கரை நோய் உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்துச்சுன்னா, இந்த சொடக்கு தக்காளியோடைய இந்த செய்முறையை நீங்கள் பயன்படுத்திட்டு நீங்கள் கரெக்டாக வந்தீங்கன்னா, சர்க்கரை நோய் குணமாகும். அதுபோக புற்றுநோயும் குணமாகும், கேன்சரும் குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பொதுவாக சாலையோரங்களில் கிடைக்கும். இப்போ பொதுவாக இப்போ இந்த செடியெல்லாம் இப்போ அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த செடியெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இடத்துல இருக்கும். இப்போ ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஏதோ அதிசயமாக நம்ம இடத்துல இப்போ விளைஞ்சிருக்குது. பாருங்கள், சொடக்கு தக்காளி.